நம்முடைய சமூகத்திற்கு பெற்றிருக்கின்றோமா? மக்களில் நலனாடக்கூடியவரா? மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான மதபேதமின்றி களம் இறங்கி பணியாற்றக்கூடிய போகணும். அப்பதான் நம்ம இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்திருக்கிறோம் என்பதற்கு எப்படி உங்க ரப்பிட்ட எனக்காக சஃபாத்து செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஆதனபி கூட்டம் ஆதனபி இடத்திலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமன் நபி முத்தம் அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்கினே பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மார்க்கத்தின் அடிப்படையான ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த உலகத்திலே நமக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை காரியங்களையும் நீங்கள் மார்க்க கண்ணோட்டத்தோடு அதனை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய 2026க்குண்டான நமது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை மிகவும் நெருக்கமாக நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஓட்டளிப்பு என்பது சம்பந்தமாக மார்க்கம் என்ன நமக்கு வலியுறுத்துகிறது, மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது, வழிகாட்டுகிறது என்பதை பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பொதுவாக இஸ்லாத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஷஹாதா என்ற ஒரு விஷயம். ஷஹாதான்னா நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஜனாசா வச்சுட்டு போகும்போது சொல்லுவோம் இல்லையா, கலிமா ஷஹாதா அப்படின்னு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தருவர் யாரும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற விஷயத்தை நான் சாட்சி சொல்கிறேன், அஷ்ஹது. அந்த வார்த்தை தான் ஷஹாதா. இந்த ஷஹாதாங்கிறதுக்கு பொருள் என்ன? சாட்சி சொல்லுதல் அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலின் பொழுது
முஸ்லிம்கள் தங்களுடைய புறத்திலிருந்து செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் சாட்சி சொல்லுதல். ஏன்னா நம்ம பகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க, அவர்களில் நான் யாரை முன்மொழிகிறேன் என்று சாட்சி சொல்லுவது. எனக்கு என்னுடைய வாக்கு இவருக்குத்தான் என்று சாட்சி சொல்வது ஷஹாதா. இந்த ஷஹாதா என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் பக்ராவில் 283வது ஆயத்தில் சொல்லி காட்டுறான். வலா தக்துமு ஷஹாதத்த வம யக்துமுஹா ஃபைன்னஹு ஆஸிமுன் கல்பு. நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். நீங்கள் வாக்களிக்கக்கூடிய விஷயத்தை என்ன செய்ய வேண்டாம், விட்டுற வேண்டாம் அப்படிங்கிற அல்லாஹ். எவன் ஒருவன் அந்த ஷஹாதாவை மறைக்கின்றானோ, அந்த வாக்களிக்கு விஷயத்தை விட்டு எண்ணத்தை போட்டு அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுறாரோ, நிச்சயமாக அவனுடைய உள்ளம் பாவத்திற்குள்ளாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க கரெக்டான நபரை நீங்க சாட்சி சொல்லி உங்களுடைய வாக்குகளை செலுத்தாவிட்டால் அது பாவத்திற்குரிய செயலாக உங்களுடைய உள்ளத்துக்கு ஆயிரும். இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான், நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அந்த வசனத்தினுடைய பொருள். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வாக்குரிமையை பற்றி சொல்லும் பொழுது நமது பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், எப்படிப்பட்டவர், சமூகத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவரா, சமூகத்திற்கு சேவையாற்றக்கூடியவரா, அவர்கள் மூலமாக நாம் சேவைகளை நம்முடைய சமூகத்திற்கு பெற்றிருக்கின்றோமா, மக்களில் நலன் நாடக்கூடியவரா, மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான மதபேதமின்றி களம் இறங்கி பணியாற்றக்கூடியவரா என்ற விஷயத்தை எல்லாம் நன்கு கவனித்து சொந்த வெறுப்புகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தரமான அந்த வேட்பாளருக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஹாதாங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லி காட்டுறான். இரண்டாவது, ஷஹாதாங்கிறது மட்டுமில்ல, மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது ஷஃபாஅத் என்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறது. முதலாவது ஷஹாதா, இரண்டாவது ஷஃபாஅத். ஷஃபாஅத் என்ன? சிபாரிசு. நாளைக்கு மறுமையில நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்யணும்? ஷஃபாஅத் செய்யணும், துஆ செய்யணும். இல்ல, ஏன்னா ஒட்டுமொத்த நபிமார்களுடைய கூட்டத்தார்களும் அந்தந்த நபியினிடத்துல வந்து நிற்பாங்க. எப்படி? உங்க ரப்பிட்ட எனக்காக ஷஃபாஅத் செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஆத நபி கூட்டம் ஆத நபி இடத்திலும், மூசா நபியோட கூட்டம் மூசா நபி இடத்திலும், ஈசா நபியோட கூட்டம் ஈசா நபி இடத்திலும், இப்படி ஒவ்வொரு கூட்டமும் தங்களுடைய காலத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களிடத்தில் வந்து நிற்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வந்து எங்க வந்து நிற்பாங்க? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஒரு அனுமதியும் அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா பெற்றுக் கொள்கிறான். இது நல்லோர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்று சொல்லலாம். இந்த ஷஃபாஅத் என்பதற்கு என்ன பொருள் நம்ம பார்த்தோம்? சிபாரிசு செய்யறது. ஏன்னா ஒரு பொறுப்புக்கு 2-3 பேர், நானு நீ அப்படி வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒவ்வொரு நிக்கிறாங்க. அப்போ நம்ம யாருக்கு சிபாரிசு செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சிபாரிசு செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கணுங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுது. இந்த வாக்குரிமைங்கிற விஷயத்துல இரண்டாவதாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஷஃபாஅத். ஒருவருடைய ஓட்டின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு எதிர் தரப்பினரிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி விலக்கி இவருக்குத்தான் என்னுடைய சிபாரிசு என்று ஒட்டுமொத்த மக்கள் ஒருமித்த கருத்தில் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இந்த நாடாளுமன்றத்தில், இந்த சட்டமன்ற தேர்தலில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தகுதி பெற்ற ஒருவரை நாம் சிபாரிசு செய்வதென்பதும் மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். சிபாரிசு சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 4வது சூராவில் 85வது ஆயத்தில் சொல்லி காட்டான், யாராவது ஒரு நன்மையான காரியத்திற்கு ஒருத்தர் சிபாரிசு செய்தால், அல்லாஹ் அக்பர், அந்த சிபாரிசு செய்யப்பட்டவர் செய்யக்கூடிய அத்துணை நற்பணிகளிலும் அந்த சேவைகளிலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் இவருக்கு பங்குண்டு. அதே சமயத்தில் ஒரு
பாவிக்கு, ஒரு குற்றவாளிக்கு, மக்களுக்கு நலன் நாடாத, மக்களுடைய நலனையெல்லாம் குழிதோண்டி புதைக்கக்கூடிய, மக்களின் நலனையெல்லாம் பாசிசவாதிகளிடத்தில் அடகு வைக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய் நம்ம சிபாரிசு செஞ்சோம்னு சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய எல்லா கருவிகளிலும் நமக்கு ஒரு பங்கு என்று ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்றைக்கு சகோதரர்களே, இந்த சபாத்துகிற விஷயத்தில் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். யாராவது ஒரு நன்மையான காரியத்துக்கு சிபாரிசு செய்தார், நல்லவனுக்கு சிபாரிசு செய்தால் நல்லது நடக்கும். ஏடாகூடமானவனுக்கு, பாசிசவாதிகளுக்கு துணை போகக்கூடிய, பாசிசவாதிகளுக்கு எடுத்து தங்களை அடமான வைத்துவிட்ட கட்சிகளில் வேட்பாளர்களுக்கு நம்ம கொண்டு போய் சிபாரிசு செஞ்சோம் சொன்னா நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் அந்த இடையூறுகளுக்கும் நம்மளும் ஒரு காரணமாக ஆக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் எல்லா பொருள்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. அதனால ஒரு நாட்டை ஆட்சி செய்ய ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்தால் அதற்கான கூலி அவருக்கு கிடைக்கும். அதே சமயம் ஒரு தீயவரை தேர்ந்தெடுத்தால் அதற்கான பாவமும் அவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. முதல் விஷயம் ஷஹாதா, இரண்டாவது விஷயம் ஷஃபாஅத், மூன்றாவது ஒரு செய்தி இங்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா அமானிதம். அமானிதம் தமிழில் சொல்லக்கூடிய இந்த அமானியத்துக்கு என்ன பொருள் நம்ம சொல்றது விளங்குற மாதிரி, ஒரு பொறுப்பை அதற்குண்டான தகுதியோடு இருக்கக்கூடிய இடத்துல ஒப்படைக்கிறது. இவர்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா வெளியில போகாது, அவர் அமானித தன்மையுடையவர். இவருக்கு ஒரு பொருள் கொடுத்தோம்னா அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட அமானித தன்மை இருக்குது. இது ஒரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த தேர்தல் களத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்ன தெரியுமா? இந்த வாக்குறுதி, இந்த நம்முடைய வாக்கு செலுத்துதல். இந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். வாக்கு என்பது ஒரு அமானிதமாகும். அமானிதத்தை அதற்குரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுய வெறுப்பின் அடிப்படையிலே நம்முடைய சுய லாபத்திற்காக தலைமை கட்டளையிட்டு விட்டது என்ன செய்ய அப்படி சொல்லி தலைமைக்கு மீறாத ரொம்ப நல்லவனாக, எப்படி கட்சிக்கு அடிப்படையாக நல்லவனாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு கட்சி சொல்ற தலைமைக்கு நம்ம மீறி நடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத இலா அஹ்லிஹா. நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடத்தில் உயிரிழத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று மனிதர்களிடத்தில் தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும். நல்ல முறையில் உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்துங்க, உங்களுடைய வாக்குகளை நல்ல விதமாக செலுத்துங்க, நியாயமா செலுத்துங்க, நேர்மையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் 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 எவ்வளவு விஷயம் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது பாருங்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது. நான்காவதாக ஒரு விஷயம் நம்ம நிக்காவுல சொல்லுவோம் இல்லையா, வக்காலத்து, வக்கீல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணுடைய தந்தை வழியாக பொறுப்புதாரியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய இடத்துல தனக்கு பிரதிநிதியாக தனக்கு சார்பாக ஒரு வக்கீலை கொண்டு வைப்பாரு. யாரை கொண்டு வைப்பாரு? தன்னுடைய அத்தாவை கொண்டு வைப்பாரு, இல்லைன்னா தன் கூட பிறந்த அண்ணனை வைப்பாரு, இல்லைன்னா தம்பியை நீ வக்கீலா இருந்து முடிச்சு விடாமா என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ இந்த இடத்துல மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வக்கீலை நியமிப்பதுதான் இந்த வாக்கு செலுத்துதல். அந்த வக்கீல் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? சும்மா ரோட்ல போன வரேன் இவர்களை அழைச்சு நம்ம பிள்ளைக்கு வக்கீல விட்டுருவோமா? நம்ம பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வக்கீல, ஒரு தரமான ஒரு உறவுக்கான ஒரு வக்கீலை பார்த்து நம்ம அங்க நியமிக்கிறோமே. இந்த சமூகத்தினுடைய அக்கறையுடைய ஒரு சேவைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதியான ஒரு வக்கீலை நம்ம நியமிக்க வேண்டாமா? நம்ம எல்லாருக்கும் போய் எல்லாரும் செய்ய முடியாது. நம்ம அனைவரின் சார்பாக ஒருத்தர் என்ன செய்யறோம், அங்க அனுப்புறோம். நம்முடைய நிறைகுறைகளை பேசுவதற்கு, நம்முடைய தேவைகளை முறையிடுவதற்கு, எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டு விடாமல் வரக்கூடிய பாசிசவாதிகளுடைய ரொம்ப அதிபயங்கரமான திட்டத்தை எல்லாம் தடுப்பதற்கு, தவிடுபடியாக ஆக்குவதற்கு ஒரு தகுதியான வக்கீலை நம்ம என்ன செய்யணும், நியமிக்கணும். ஷஹாதா, ஷஃபாஅத், அமானிதம், அமானத். நான்காவது இந்த வக்காலத் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கிட்டத்தட்ட இந்த 4மே இந்த தேர்தல் களத்தில் நமக்கு எதை வலியுறுத்துகிறது? நாம் செலுத்த வேண்டிய வாக்குகளை நமக்கு இங்கு வலியுறுத்துகிறது.
நம்முடைய உரிமை மட்டுமல்ல, நம்முடைய கடமை மட்டுமல்ல. இந்த விஷயத்தில் மார்க்க ரீதியாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு விடாதீர்கள். மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு இவனை பிடிக்கும் என்ற அடிப்படையிலே நம்முடைய சமூக இழவுகளை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் ரொம்ப மனவேதனை. அதிலும் நம்ம இருக்கிற திருச்சி கிழக்கு தொகுதி இருக்குது, ரொம்ப ரொம்ப தரம் பார்த்து ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஜெயிக்க போறதில்லை. எப்படி கிழக்கு தொகுதியில கடந்த காலங்களிலே சேவை செய்தவர்களுக்குத்தான் மறுபடியும் வாக்களிக்க போகின்ற, வாய்ப்பளிக்க போகின்றோம். அவர்களைத்தான் அல்லாஹ் நாடுவான். இருந்தாலும் கூட இங்கு என்ன ஒரு பலப்பரிச்சை தெரியுமா? எதிரே நிற்கக்கூடிய பாசிசவாதிகளுடைய நேரடி சக்திகளையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். இன்னொன்று, மறைமுகமாக ஒரு நடிகரை வைத்து அந்த சினிமா மோகத்திலே இளைஞர்களை கவர் செய்து அவர்களுடைய வாக்குகளை பிரித்து ஜெயிக்க முடியாது. வாக்குகள் கொஞ்சமாவது ஓட் பேங்க பிரிச்சு பலகீனமாக்கி நம்ம என்ன செய்யணும், ஒரு பெரும்பான்மை காட்டணுங்கிற அடிப்படையில் அந்த நடிகர் நிற்கக்கூடிய இந்த தொகுதியில டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். இது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சில வாக்குகளை பெற்று தோத்து விட்டாலும் கூட நம்ம இந்த இடத்துல தோத்துட்டோம் அர்த்தம். எப்படி நம்முடைய பிள்ளைகளை நல்லோர்களாக, சாலிகானவர்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, சமூக அக்கறையுடையவர்களாக நாம் வளர்க்க தவறிவிட்டோம் என்ற ஒரு விஷயத்தையும் பறைசாற்றும் விதமாகத்தான் அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும். நம்ம சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதிரே நிற்கக்கூடியவர்கள் ஜெயிக்க கூடாது என்ற எண்ணம் இல்லை. அவர்கள் டெபாசிட்டே வாங்கக்கூடாது, டெபாசிட்டை இழந்துட்டு போகணும். அப்பதான் நம்ம இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே. ஏன் என்று சொன்னால் நம்மை பலகீனப்படுத்துவதற்கு கொஞ்சம் நெஞ்ச சூழ்ச்சிகள் அல்ல, கொஞ்சம் நெஞ்ச சூழ்ச்சிகள் அல்ல. இன்று இணையதளத்தில் வரக்கூடிய செய்திகள், பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்கறது இல்ல. ஒரு சிலர் கண்ணும் கருத்துமாக பார்க்கிறோம், ஃபாலோ பண்றோம், கவனிக்கிறோம், சில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஆனால் பலர் தங்களுடைய வியாபார சூழல், குடும்ப சூழல், இந்த மாதிரியான சூழல்களிலே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடந்த 3 தினங்களாக சிஎம் வந்து பேசக்கூடிய பேச்சு என்ன பேச்சு பேசுறார்? மத்தியில் ஆளக்கூடிய அந்த ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக, திருட்டுத்தனமாக, மொள்ளமாரித்தனமாக 30 நாள் ஒரு மசோதாவை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி அதற்கு பிறகு ஓட்டெடுப்பு நடத்தி நிறைவேற்ற வேண்டிய சட்டம் என்ற அடிப்படையை தகர்த்துவிட்டு வெறும் 3 நாள்ல ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து, அதுவும் தென் மாநிலங்களிலே எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே, இப்பதான் கேரளால எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, ஆனா இன்னும் என்ன செய்யல, எலெக்ஷன் முடிவு அறிவிக்கல, அப்படி பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க கேரளால. தமிழ்நாட்டில் இப்ப பரப்புரை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தேர்தலிலே கவனம் செலுத்துவார்களா, அல்லது அங்கே பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அங்கு நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களில் கவனம் செலுத்துவார்களா? இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்யறாரு, அதையும் தாண்டி யோசிக்கிறார். அதனாலதான் பிரச்சாரத்தோட ஆரம்பத்திலே சொன்னாரு, இந்த தேர்தல் இங்கு உள்ள லோக்கலுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இல்ல, நமக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஒன்றிய அரசுக்கும். ஏன் சொன்னாருன்னு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. அப்படி என்ன பாஜகவுக்கு என்ன சக்தி இருக்கு தமிழகத்தில்? எந்த ஓட் பேங்கும் இல்லையே, நோட்டாவுக்கு கூட தாண்டாத ஒரு கட்சி தானே, அப்படி நம்ம நினைச்சு கம்முன்னு இருக்க முடியாது. அப்ப சிஎம் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சட்ட மசோதா. என்ன சட்ட மசோதா? டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், தொகுதி மறு ஆய்வு நிர்ணயிப்பு. இது கிட்டத்தட்ட 1970 கொண்டு வர வேண்டியது. மக்கள் என்ன செய்யறாங்க, பெருகிட்டு வர்றாங்க. அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை வெறும் 543 தான் இருக்குது. இதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தலாம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு அதிகப்படுத்தலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அதிகப்படுத்தலாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு.
அந்த சமயத்தில் 1970 இருந்து நம்ம பாராளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் என்ன செய்ய ஒரு சட்டம் ஒன்று கொடுக்குது. முதல்ல நம்முடைய தேசத்தில் மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் தொகை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருது. நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள், யாராவது ஏதாவது சொன்னா உடனே ஒபே பண்ணிடுவோம், கட்டுப்பட்டுருவோம். பாராளுமன்ற சொன்ன இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்த மாநிலங்கள் சொன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. இதுதான் என்ன சொன்னாங்க? கலைஞர் பிரில இருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டு வந்தாங்களா? ஞாபகம் இருக்குதா? அதுல இருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர யாரும் இல்ல. சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன தம்பி, கடைசி தம்பி எல்லாம் போயிருச்சு. 1970 அப்புறம் என்ன இல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிக்காஹ் ஆகக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 குழந்தைகளுக்கு மேல கிடையாது. இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்குறங்கிற பேர்ல நாம் இருவர் நமக்கு ஒருவர் கொண்டு வந்துட்டாங்களா? ஒரு பிள்ளை போதும். அசந்து மருந்து அப்படி ஜிஹெச்சுக்கு போயிட்டு அவங்க முதல்ல கேட்கிற கேள்வி என்ன? எத்தனை குழந்தை? தலைப்பிரசவமா பண்ணிடலாமா? எத்தனை குழந்தை? 2ஆம் பிரசவம். அதெல்லாம் கரெக்டா உடம்பு தாங்க டாக்டர், இதோட பிளானிங் பண்ணி முடிச்சுக்கோ என்று மருத்துவத்துறையின் மூலமாக இந்த குடும்ப கட்டுப்பாடை அதிவேகமாக பின்பற்றிய மாநிலங்கள் இந்த தென் மாநிலங்கள் தான். இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடந்த 1970 இருந்து இந்த 2026 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்த 50-51 வருஷத்துல கணிசமான கட்டுப்பாடை கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் தொகை ஒரு அளவுக்கு கட்டுப்பாடு, அதே சமயத்தில் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு சேர்ந்து அவர்களுக்கு கல்வியினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இவைகளையெல்லாம் மேம்படுத்தி காட்டி இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருந்து வருகிறது. இதை யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இதை ஃபாலோ பண்ணதெல்லாம் தென் மாநிலங்களை சார்ந்த நம்ம மட்டும்தான். வடநாட்டுக்காரங்க யாரும் என்ன செய்யல, இதை ஃபாலோ பண்ணல. ஒவ்வொருத்தரும் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க. நம்ம 1970க்கு முன்னாடி நம்ம அத்தாமா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறான். இந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவருடைய மக்கள் தொகை அதிகமாக ஆகிவிட்டது. எத்தனை வருஷத்துல? இந்த 50 வருஷத்துல. இப்போ இந்த சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு உண்டான நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 543 எம்பிக்கள் பத்தாது. மக்கள் தொகையை கணக்கெடுத்து வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 850 எம்பிக்களை கொண்டு வரணும். இந்த 850 எம்பிக்களை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடை முன்னிலைப்படுத்துவதற்காக ஒரு 33% மகளிர்களை என்ன செய்யணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு போர்வையோட இந்த பாசிசவாதிகள் எப்பவுமே பொம்பளைகளுக்கு நல்ல செய்யற மாதிரி தான் வருவான் சமுதாயத்தில். நம்மகிட்ட அப்படியே நம்மளுக்கு இருந்தாங்க, முத்தலாக் சட்டம் இப்படி நம்ம பொம்பளைகளுக்கு நல்ல செய்யற மாதிரி தான் வருவான். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? நல்லதுதானே, 850 சீட்டு கிடைச்சா இன்னும் எம்பிக்கள் அதிகமாவாங்க தானே, ஆவாங்கதான். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த தென் மாநிலங்கள்ல குறிப்பாக நமக்கு ஒரு 39 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த 39 எம்பிக்கள் 850 பேர் ஆக்குனா இங்க எத்தனை பேர் வருவாங்க? கூட ஒரு 10-12 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். ஒரு 50-52 எம்பி சீட் தான் வரும். ஆனால் ஊபி போன்ற மாநிலங்களிலே, பீகார் போன்ற மாநிலங்களிலே இப்போ 80 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த சட்டம் பாஸ் பண்ணிவிட்டால் 120 எம்பிக்கள் அங்க வந்துருவாங்க. 120 எம்பிக்கள் அங்க வந்துருவாங்க ஒரு மாநிலத்தில். இது மாதிரி அந்த பகுதிகளில் ஒரு 5 ஸ்டேட்ல, பீகார், ஊபி, இன்னும் ராஜஸ்தான், குஜராத், இது போன்ற மகாராஷ்டிரா, இது போன்ற பகுதிகளில் அவங்க இந்த பிஜேபி இன்னைக்கு வந்திருக்கிட்டு இருக்கு இல்லையா, இது அங்கிட்டு வந்து ஜெயிச்சாலே போதும். இந்த தென் மாநிலங்கள்ல இதுவரைக்கும் முக்கி பார்த்து கேரளால வர முடியல, தமிழ்நாட்டில் வர முடியல, தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் வர முடியல. இனிமே வரவே தேவையில்லை. இவங்க ஒரு சீட்டு கூட இந்த மாநிலங்கள்ல ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த பக்கம் ஜெயிச்சு என்ன செஞ்சிருவாங்க, காலம் காலமாக மத்தியிலே ஆட்சியிலே அமர ஆரம்பித்து விடுவார்கள். ஆரம்பிச்சுதான் என்ன நடக்கும்? இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இங்க நடக்கும்.
இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இப்படி இந்த பக்கம் உள்ளவங்களுடைய அரசியல் பலத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழக இந்தியாவிலே அதிகமாக ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். நம்ம தான் நிறைய உழைக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய ஜிஎஸ்டி கொண்டு கொட்டுறோம். ஆனா கொட்டுற அந்த ஜிஎஸ்டில நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு எப்படி செய்யப்படுகிறது? ₹1 கொடுக்கிறோம் சொன்னா 29 பைசா கொடுக்கறாங்க. ₹1 29 பைசா. ஆனால் வட மாநிலங்களில் ₹1 2 கொடுக்கறாங்க, ₹2 20 பைசா கொடுக்கறாங்க. இது எப்படி இருக்குது? நம்ம சம்பாதிச்சு கொடுப்போமா? அதை வச்சு அவங்க மாநிலத்தை டெவலப் பண்ணுவாங்களா? நம்ம மக்கள் தொகையை ஃபாலோ பண்ணி குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு நம்ம நல்ல விதமாக பின்பற்றி வாழ்ந்த நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. பிரதிநிதித்துவம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அவர்களுடைய அராஜகம். அவர்கள் என்ன சட்டத்தினாலும் பாஸ் பண்ணலாம். இங்க நம்மளால போய் என்ன குதிச்சாலும் என்ன ஜம்ப் பண்ணாலும் கத்தினாலும் எதுவும் வேலைக்கு ஆகாது. அந்த மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களை வச்சு அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பகுதிகளில் மசூதிகள் இடிக்கப்படும், மதரசாக்கள் ஒடுக்கப்படும், சர்ச்சுகளுக்கு இடையூறு கொடுக்கப்படும், சிறுபான்மையினர்கள் நசுக்கப்படுவார்கள், இஸ்லாமியருடைய அடையாளங்கள் எல்லாம் அழித்து ஒடுக்கப்படும், குர்பானி கொடுப்பது சிரமமாக ஆகிவிடும். ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாமியத்தினுடைய அடிப்படை எல்லா அமல்களையும் செய்வதற்கு என்னென்ன இடையூறுகளை தடைகளை போட முடியுமோ அத்தனை தடைகளையும் போடக்கூடிய ஒரு சட்டத்தை தான் இந்த டி லிமிடேஷன் சட்டம் அங்கு இயற்றப்படுகிறது. இது எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா எங்களுக்கு ஏடிஎம்கே எங்களுக்கு நடிகர் என்ற விதத்திலே நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எதிர்கால சந்ததியினர்களை நாமே குழி தோண்டி கபருக்குள்ள வச்சு புதைக்கிறதுக்கு சமம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு புரியலங்கிற தெரியல. அதனால ஒரு சிம்பிள் உதாரணத்து மூலமாக சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு உங்க அத்தாவுக்கு 2 பிள்ளைங்க, நீங்க ஒருத்தர், உங்க தம்பி ஒருத்தர். நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஜாப்ல இருந்து நல்ல நிக்காவும் முடிச்சு ஒரே ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க. உங்க தம்பி சரியா படிக்கல, சரியான வேலை இல்ல, அவருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. உங்க அத்தாவுக்கு நீங்க ஒரு பிள்ளை, உங்க தம்பி ஒரு பிள்ளை. நீங்க நல்லா படிச்சு ஒரு ஜாப்ல உட்காந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை தான். ஒரு பிள்ளையோட மனைவி மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க. உங்க தம்பி சரியா படிக்கல, சரியான வேலை இல்ல, சரியான சம்பாத்தியம் இல்ல, கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. உங்க அத்தாவுக்கு சொந்தமா ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது. எத்தனை ஏக்கர் இடம் இருக்குங்க? 5 ஏக்கர் இடம் இருக்குது. இப்ப உங்க அத்தா என்ன பண்றாங்க? நம்ம அத்தா சொத்தை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கணும்? எப்படி பிரிக்கணும்? அண்ணன் தம்பி 2 பேர் தானே. எப்படி பிரிக்கணும்? அண்ணனுக்கு 2, தம்பிக்கு 2. இதான நியாயம், இதான வழக்கம். ஆனா அத்தா என்ன செய்யறாரு? டேய், 5 ஏக்கர் உனக்கு ஒரு பிள்ளை தான், அது உனக்கு 1 ஏக்கர் தான். அவனுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கு 4 ஏக்கர் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா அந்த தகப்பனை நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட இந்த சிம்பிள், இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இதே மெத்தேட் தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த டி லிமிடேஷன் சட்டத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? இயற்றப்பட போகிறது. அதனாலதான் சிஎம் என்ன செய்யறாரு? நேற்று அந்த பில்லுடைய காப்பியை எரிச்சிருக்கிறாரு. கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றோ அல்லது பதவிகள் வேண்டும் என்றோ எங்களுக்கு நோக்கம் அல்ல. எந்த காலத்திலும் இந்த திராவிட மன்னனுடைய விஷயத்தை பாராளுமன்றத்திற்கு முன்பாக தலைகுனிய விட மாட்டேன். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் விட மாட்டோம். எப்படி ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ரோட்டுக்கு இறங்கி குடும்பமாக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்தோமோ, பதிவு செய்தோமோ, அது இன்று வரை மூச்சு விட முடியாமல் அப்படியே ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முணங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த சட்டத்தை நாங்கள் ஆக்குவதற்கு தயங்க மாட்டோம் என்று சிஎம் கடுமையான முறையில் கண்டனத்தை தெரிவிப்பதற்கு காரணம் இதுதான். இது எதுவுமே தெரியாம நம்ம பிள்ளை என்ன செய்யறாங்க? கண்மூடித்தனமாக ரொம்ப ஈஸியா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. என்னத்தை கொடுத்து பார்க்கிறது? இது என்ன 1 நாள் 2 நாள் மேட்டரா?
5 வருஷத்துடைய காரியம். இந்த 5 வருஷத்துல என்ன அழிக்க முடியுமோ எல்லாத்தையும் அழிச்சு போடுவானே. அதுக்கப்புறம் உட்கார்ந்து தலையை அடிச்சு அழுது எந்த பிரயோஜனம்? ஒரு மாற்றம் வேணுமா? என்ன மாற்றம்? அந்த மாற்றத்திற்கு தகுதியான ஆளா இருக்கிறாரா? ஏற்கனவே நம்ம மத்தியில சேவை செஞ்சு நமக்கு மத்தியில உழைச்சு இந்த நாட்டை ஆட்சி செய்து ஏதாவது தகுதியுள்ள ஒரு ஆளா இருந்தா, தரமான ஆளா இருந்தா ஒரு மாற்றம் வேண்டும். எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கே போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லலாம். என்னங்க இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் சமூகத்தை நினைத்தால் அச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இவர்கள் போகிற போக்கு, இவர்களுடைய அறியாமை, படிக்க வச்சது குத்தமா, புர்கா போட்டு நில்லுங்கன்னு சொல்றது ஒரு குத்தமா, அதே புர்காவை போட்டு டான்ஸ் ஆடிக்கிறதுக்கு பிள்ளைங்க, அதே புர்காவை போட்டு குத்தாட்டம் போடுறது பிள்ளைங்க. இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மேல அளவுதான் வர்றாங்க. 12:30 ஒரு வீடியோ வருது. ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன் பாருங்க. பார்த்தா ஒரு முஸ்லிம் தெருக்குள்ள கிட்டத்தட்ட பின்னாடி ஊர்வலமா வர்றதுக்கு நன்னி ராஜி கிளவி எல்லாம் புர்கா போட்டு வருதுங்க. முன்னாடி வயசுக்கு இந்த குமரி பிள்ளைங்க எல்லாம் புர்கா போட்டு நோஸ் பீஸும் போட்டுக்கிட்டு அந்த கட்சி தொண்டையும் போட்டுக்கிட்டு விசில ஊதிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வருது. மேலதாளத்தோட ஓட்டு கட்டிட்டு வர்றாங்களாம். எங்க போய்கிட்டு இருக்க நம்முடைய சமுதாயம்? கடந்த 3 வாரமாவே இந்த கவலையோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை எந்த தரத்துல வளர்த்து வச்சிருக்கோங்கிறத இங்க பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுடைய குவாலிட்டி என்ன? அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில எல்லா விதமான விவரங்களையும் அறிவுகளையும் ஊட்டி வளர்த்திருக்க வேண்டாமா? ஆடை விஷயத்தில் டெவலப் போதுமா? மேக்கப் விஷயத்தில் டெவலப் போதுமா? சும்மா ஊபர்ல ஆர்டர் போட்டு திங்கிற விஷயத்துல அதுல மட்டும் டெவலப் போதுமா? அரசியல் ஞானம் வேண்டாமா? அரசியல் அறிவு வேண்டாமா? அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தேர்தல் நெருங்குகிறது. அடுத்த வாரத்தில் பேசுறதுக்கு நான் வாய்ப்பு கிடையாது. இதுதான் இந்த வாரத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி. இதுதான் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் மூலமாக பகிரங்கமாக எப்பயும் இல்லாத அளவிற்கு உண்டான ஒரு பலவிதமான விளக்கத்தோடு விபரத்தோடு நாம் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டாட்சிகளுக்கும் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். மக்களுக்கு நலன் நாட வேண்டிய விஷயத்துக்கு கைடு பண்ண வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்குதா இல்லையா? அதனாலதான் கடந்த 3 வாரமாக பற்றி நம்ம பேசி இருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திலே அத்தனை பேருக்கும் சொல்லிருங்க. போன வாரம் ஒரு பெண்கள் பயன் போயிருக்கும் போது அங்கேயும் இதைத்தான் பேசணும். அப்ப அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏடிஎம்கேல இருக்கிறார் போல. அவர் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டுட்டாராம். வருத்தப்பட்டுக்கோங்க. அதுக்கு நீங்க அதுல இருக்கீங்க, நான் பேசாம இருக்க முடியுமா? மக்களுக்கு சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியுமா? அன்பிற்குரிய பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ இந்த பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லத்தான் செய்வோம். அவன் மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு சோலோவாக ஒரு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு நடிகர் மூலமாக செய்யறாருங்கிறதையும் வடநாட்டின் மூலமாக வந்த ஒரு செய்தி ஊர்ஜிதப்படுத்திருச்சு. அவன் வரல, அவனை இழுத்துட்டு கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. சில பயங்காட்டி ஒரு சம்பாத்தியத்தில் முறைக்கிறோம் வச்சிருவோம் சொல்லி அவனை பயங்காட்டி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவனு வேற வழி இல்லாம கூட்டத்தை பார்த்து ஒரு சோர்ஸ்ல அவனும் போய்கிட்டு இருக்கிறான். பின்னாடி நம்ம மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுடைய தொகுதியுடைய வேட்பாளர் இனிக்கோ அவர்கள் வரும்போது கூட உங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். பள்ளிக்கு வந்து அவர் சொன்ன செய்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு கவலையான விஷயம் தெரியுமா? உங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்க பிள்ளைங்க தான் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்கிற மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நாம் நம்முடைய சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை இதற்கு மேல சொல்றதுக்கு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லாருமே விஷயம் தெரிந்தவர்கள் தான், எல்லாமே அறிவுடையவர்கள் தான், அரசியல் ஞானம் பெற்றவர்கள் தான், எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இதிலே பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல நாம் வளைந்து விடாமல் பிள்ளைகளை நமக்கு மார்க்கத்திற்கு எதிர்கால சந்ததியினர்களுக்கு தமிழகத்தினுடைய இந்திய தேசத்தினுடைய நலனுக்கு உட்பட்டவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டிய கடமை
நமக்கு இருக்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து விட்டோம், கொடுக்க வேண்டிய விளக்கங்களை கொடுத்து விட்டோம். யா அல்லாஹ், முடிவை நல்ல முடிவாக, அழகிய முடிவாக, மக்களுக்கு நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கி தருவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.